ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா வகையான ரைஸ் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குள்ள காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான கத்தரிக்காய் பொடிக்கறி செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 15 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது கூட சேர்த்துக்கலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். நான் வந்து நீங்கள் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் சொல்கிற மசாலா அளவு எல்லாமே ஒரு 1/4 கிலோவுக்கு தான். நீங்கள் அதுக்கு மேலே கத்திரிக்காய் சேர்க்கும் போது அதுக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் உப்பு இந்த காயோட நல்லா கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் மசாலா வதக்கும் போது மிளகாய் சேர்க்கறனால நினைக்கி சாம்பார் தூளை மிளகாய் தூளை சேர்க்கலை. இப்போ இது நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் ஒரு 90% வெந்து வரணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற டைமில் நம்ம இந்த கத்திரிக்காய் பொடிக்கிறதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. லைட்டாக பச்சை மணம் போய் வறுப்பட்ட மணம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். இந்த வரமல்லியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது வரமல்லியும் லைட்டாக வறுப்பட்ட மணம் வருது. இந்த டைமில் இது கூட காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாய் நல்லா காரம் 2 சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 2 துண்டு பட்டை, மீடியம் சைஸ் துண்டு பட்டை 2 சேர்த்துருக்குறேன். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். கூட ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பட்டை வந்து உங்கள் டேஸ்ட்டு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பட்டையோட மனம் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. உளுத்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்த அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் துருவன தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 3 சில்லு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து லைட்டாக பொன்னரம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலைங்க. அந்த பருப்பு வறுக்கிறதுக்கு தேவைப்பட்ட எண்ணெயிலே அப்படியே அதிலே தேங்காயும் சேர்த்துட்டேன். லைட்டாக தேங்காய் பொன்னரம் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. கசகசா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த கசகசா தேங்காயோட நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமல்லி, தேங்காய் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. லைட்டாக கொரகொரப்பாக நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தரிக்காய் ஒரு 90% நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா அந்த கொழகொழப்பு தன்மையோட ஒரு 90% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த பொடியை அரைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கலை. அதனால் இந்த பொடிக்கு மட்டும் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். ஏன்னா கத்திரிக்காய் ஒரு 90% நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப நம்ம கிண்டும் போது கொலகொலன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக அப்படியே மேலே அப்படி பரட்டி போட்டு எடுக்கணும். இந்த பொடி எல்லாமே இந்த கத்திரிக்காயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே இந்த கத்திரிக்காயும் பொடியும் நல்லா வறுப்பட்டு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த பொடியோட நிறமே மாறி கத்திரிக்காயோட நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இதை லைட்டாக ஒரு டைம் பரட்டிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கத்திரிக்காய் பொடிக்கிற ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.